நண்பர்களே, இது சனிக்கிழமை அன்று எடுத்த பதிவு. வணக்கம் சொல்ல மறந்துட்டேன். வணக்கம் நண்பர்களே. நடு ரோட்ல ஃபைலும் கையுமா நிக்கிறானே இப்ராஹிம், எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் இன்டர்வியூ போறோம். ராஜு பாய் எனக்கு காலையிலேயே கால் பண்ணி, மாப்பிள்ள நானே வண்டி எடுத்துட்டு வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு போய்க்கிறேன், நீ ரெடியா இருன்னு சொன்னா. சரிடான்னு சொல்லிட்டு ராஜு பாய் கூட வண்டியில போற வழியில நான் படிச்ச ஸ்கூலை பார்த்தேன். அந்த ரூட்ல போகும்போதே பழைய ஞாபகங்கள்ல கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. ஸ்கூல் அடையாளமே தெரியல, புதுசா பில்டிங் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஸ்கூலை தாண்டி வர வேண்டிய இடத்துக்கு வந்து பார்த்தா கடைசியில அது நம்ம செந்தூர் படிக்கிற காலேஜ். போன் எடுத்து டக்குன்னு செந்தூர் கூப்பிட்டு, வாடா நண்பா நான் உங்க காலேஜ் தான் வந்திருக்கேன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு வெயிட்டிங் ஹால் போய் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கண்ணுங்களாம் 30 கம்பெனிஸ் வந்திருக்காங்க, உங்களுக்கு எந்த கம்பெனி வேணுமோ செலக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு ஸ்டேஜ்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ரிஜிஸ்டர் பண்ண போன இடத்துல ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு பிஸ்கட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு போயிட்டேன். மொத்தம் 5 கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரவே மணி 3 ஆயிடுச்சு. வண்டி எடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தா பீட்டர் மாமா தனியா நடந்து போயிட்டு இருந்தான். ஏன்டா தனியா நடந்து போற, எங்க கூட வாடா வண்டியில போய் இறக்கி விடுறோன்னு சொன்னதுக்கு, இல்லடா நீங்க போங்க, நான் கேலரி பேர்ன் பண்றதுக்காக நடந்து போயிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிறான். இப்போ நீ வண்டியில் ஏறினா போற வழியில உனக்கு பிரியாணி வாங்கி தருவேன்டான்னு சொன்னனால வண்டியில் ஏறிட்டான். பிரியாணி எல்லாம் வாங்கி தர மாட்டேங்க, சும்மா தான் சொன்னேன். இந்த லட்சணத்துல இவன் கேலரி பேர்ன் பண்றானாமா. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க.